ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி கேஷ் ஹெல்ப் இதில் வந்து ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்றத நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஐடி போட்டு கொடுத்துருப்போம். இப்போ உங்களுக்கு உங்கள் கீழே எப்படி நீங்கள் ஐடி போட போகிறீங்க அப்படி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நியூ ரெஜிஸ்டர்னு இருக்கும் ரெண்டாவது, ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நியூ ரெஜிஸ்டர்னு கொடுத்தோன்னே உங்களுடைய ஐடி மேலே வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் யாருக்கு ஐடி போட்டு கொடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய பேர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஜிபே, ஃபோன்பே நம்பர் இருக்கும் இல்லையா, அதோடைய டீட்டெயில்ஸும் இதில் வந்து இது செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அவங்களுடைய நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தவொடனே உங்கள் ஸ்க்ரீனில் அவங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். அவங்களுடைய ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன, ஓகேங்க, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரோட ஸ்க்ரீன் வந்துடும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் நண்பர் யாருக்கு நீங்கள் ஐடி போட்டு கொடுக்குறீங்க அவருக்கு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. சப்போஸ் அது வரல உங்களுக்கு, அதுக்குள்ளே பேக் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டிங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் டைரக்டில் இருப்பார் இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல அவருடைய ஐடி இருக்கும். ஓகேங்களா, அந்த ஐடியை எடுத்து அவருக்கு நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்னா, லாகின் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே தான் சொல்கிறேன், இதுதான் டேஷ்போர்டு. ஓகேங்களா, நான் வந்து கடைசியாக 100 ருபீஸ் அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் எனக்கு 200 ருபீஸ் வர வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, நேற்று வரைக்கும் எல்லாருக்குமே என்ன இருக்கும், நீடட் டு ரெஃபரல்னு இருக்கும். அது ரெஃபரல் கொடுக்காதவங்களுக்கு மட்டும் செட் பண்ணுறதுக்கு எல்லாமே தப்பாக வந்துருச்சு. இதை சரி பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து எல்லாருக்குமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது வந்து லெவல் இன்கம் சொன்ன இல்லைங்களா, 2%, 10% இன்கம் வருன்றது பிளானில். அந்த இன்கம் இந்த இடத்துல தான் சென்ட் ஹெல்ப்புக்கு காட்டும். யூசர் ஐடி காட்டும், அமௌண்ட்டு காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வியூன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க யார் அனுப்பணுமோ அவங்க டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஃபோன்பே, ஜிபே நம்பர் அங்கே இருக்கும். அப்படி இல்லைனா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதில் சார் பணம் அனுப்பணும்னு கேட்டுட்டு பணம் அனுப்பிச்சிருங்க. பணம் அனுப்பிச்சதுக்கப்புறம் பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், ட்ரான்சாக்ஷன் நம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஜிபேயில் அனுப்பிச்சிங்களா, ஃபோன்பேயில் அனுப்பிச்சிங்களா, நான் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் அவருங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்கள் பணம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா மட்டும் ஒருத்தரால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அந்த எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் பணம் ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்கள் பணம் அனுப்பிச்சிங்க, இன்னொருத்தர் எப்படி அவர் பார்க்குறதுனா இந்த ரிசீவ் ஹெல்ப்பில் அவருக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டஸில் அமௌண்ட் சென்டுன்னு உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல அவருக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டுன்னு இருக்கும். அதை வியூவில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுறதுனா ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே தெரியும். ஒரு வாட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஆக்டிவேட்டுன்னு கொடுங்க. பணம் வராமல் கொடுக்காதீங்க. சில ஃபேக்கர்ஸ் வந்து, கிரிமினல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போலியான ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. ஓகேங்களா, அதை இம்மிடியேட்டாக கம்பெனிக்கு தெரிய வைங்க. அந்த ஐடியை நம்ம பிளாக் பண்ணிடலாம். ஏன்னா உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கும் அது மாதிரி அனுப்பக்கூடாது. அந்த ஐடி முற்றிலும் பிளாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஐடி வந்துடும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா, சென்ட் ஹெல்ப்பு, ரிசீவ் ஹெல்ப்பு உங்களுக்கு இதிலே வந்துடும். வேலட் உங்களுக்கு அந்த 200 ருபீஸ் இந்த இன்கம் வந்து வேலெட்டில் இருக்கும். நீங்கள் வந்து 100 ருபீஸ் மேலே வந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் உங்களுடைய டீம் என்ன வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். டைரெக்ட் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்காங்களா இல்லையான்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஆக்டிவேட் இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி அவங்கள ஆக்டிவேட் பண்ண வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடி போட்டு கொடுத்துருப்பீங்க, அவங்க ஐடிக்கு பதில் இன்னொரு ஐடியை நம்ம மாற்றிடலாம். ஏன்னா ஒருத்தவங்க பேருக்குன்னு ஐடி நான் சீக்கிரமாக போட்டுருவாங்க, பணம் அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு யாருக்குமே ஐடி போட்டு தராதிங்க. அவங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தால் அனுப்புகிறதா இருந்தால் மட்டுமே ஐடி போட்டு கொடுங்க. ஓகேங்களா, இந்த பிளானை தெளிவாக சொல்லிவிட்டு கொடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.